மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ராங். தானியேல் காலத்தில் மெஜாரிட்டி எல்லாரும் சிலை விழுந்து வணங்கினாங்க. 3 பேர் வணங்கல. எல்லாரும் ராஜபோஜனத்தை சாப்பிட்டாங்க. 4 பேர் சாப்பிடல. 2 பேர் மைனாரிட்டி, ஆனால் 10 பேர் மெஜாரிட்டி. இந்த 10 பேர் சொன்னதை கேட்டு தான் எல்லாரும் ஆமாம் ஐயோ ஏனாக்கின் புத்திரர் தெற்கே வடக்கே அந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் இந்த துர்ச்செய்தியை நற்செய்தி மாதிரி ஏற்றுக்கொண்டார்கள். காலேப் யோசுவா சொன்ன நற்செய்தி எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சு, துர்ச்செய்தி ஆயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் தங்கள் படைபலத்தினாலேயா எகிப்திய சேனையை முறியடித்தார்கள்? அப்படியா? தேவன் என்ன செய்தார்? உலர்ந்த தரையை உண்டாக்கினார். அவர்கள் கால் நனையாமல் நடந்து சென்றார்கள். ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரு. செங்கடல கடக்க பண்ணியிருக்கிறார். எகிப்து சேனையிடமிருந்து ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். என்ன இந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏனாக்கின் புத்திரர் இவங்கள்ட்டெல்லாம் ஆண்டவர் இவரிடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க மாட்டாரா? உங்கள் விசுவாசம் எங்க போச்சு என்பது போல் இஸ்ரவேல் ஜனங்கள் செயல்பட்டார்கள். பிரச்சனைகளை பார்த்தால் தோல்விதான், அழிவுதான். அப்ப யாரை பார்க்கணும்? தேவனை பார்த்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும்.